Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கார்த்திகா ராம்குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்த்தி அண்ட் ஹாப்பியா ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு vlog தான் பார்க்க போறோம். இந்த vlogல வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கும். அதுக்கு அப்புறம் வந்து நானும் தங்கச்சியும் வந்து ஈசா போயிருந்தோம். அந்த vlog இருக்கும். அதுக்கு அப்புறம் வந்து எங்களுடைய கேம்ப்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு வெச்சிருந்தாங்க. சோ அந்த எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்த்டேக்கு முதல் நாள் வந்து என்னோட தங்கச்சி வந்து ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. சர்ப்ரைஸா வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டேக்கு வந்து தங்கச்சி வீட்டுக்கார் வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுத்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தா. ஸோ அளவு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தங்கச்சி வந்து ஓப்பன் பண்ணி காட்டிகிட்டு இருந்தா. ஸோ வந்து இப்போ தான் ஒரு 1/2 hour கிட்ட தான் இருக்கும் தங்கச்சி. ஸோ வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார், அதுக்கப்புறம் வந்து ஒரு நைட்டி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஊர்லேருந்து மாமா எடுத்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஒரு பொருள் வந்து சின்ன விஷயமா இருந்தால் கூட நமக்கு வந்து அவங்க எவ்வளோ தூரம் பாசமாக எடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அது சின்னதோ பெருசோ அது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னர் வந்து சாப்பிட்ணும். இன்றைக்கி வந்து டின்னர் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ மறுநாள் காலையில் என்னோடய பர்த்டே அன்னைக்கு vlog பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் குட் மார்னிங். காலையில் வந்து டைம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 கிட்ட இன்றைக்கி வந்து எழுந்தாச்சு. எழுந்ததுமே நானும் தங்கச்சியும் வந்து டீ காஃபிலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலையில் வந்துட்டாங்க கேக் கட் பண்ணுறதுக்காக. இந்த பொண்ணு வந்து தம்பியோட ஃப்ரெண்டு தான். காலையில் வந்ததுமே அம்மா இந்த பொண்ணு எல்லோரும் சேர்ந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. ஸோ எனக்கே கொஞ்சம் காமெடியாக இருந்தது. என்னடா சின்ன குழந்தைக்கு பண்ணுற மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு காமெடியாக இருந்தது. சரி ஓகே, அவங்க கோலம் போட்டுட்ருக்காங்க. தம்பியோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கிச்சனில் வந்து வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து எனக்கு அம்மாவுக்கு தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் லீவு. இன்றைக்கி தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து குக் பண்ணுறாங்க. இந்த பிரதர் வந்து என்னோட தம்பியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நேம் வந்து ஹரிஷ். ஸோ அவன் தான் வந்து ஆனியனில் கட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ சூப்பராக ஆனியன் கட் பண்ணான். ஸோ அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து அவனை கிண்டல் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருந்தேன். இந்த பையன் வந்து பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருக்கிறது வந்து என்னோட தம்பியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஸோ எல்லாமே ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. கார்த்திக் அவர் பேர். ஸோ அந்த லாஸ்ட்டில் நிற்கிறாங்க பாருங்கள், அதுதான் வந்து என்னோட தம்பி. ஸோ அவர் வந்து தக்காளி வந்து தேடிட்டு இருக்காங்க. தக்காளி எங்கக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி தக்காளி கட் பண்ணுறதுக்காக தேடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து தம்பியோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு. ஸோ ஒவ்வொரு பொருளாக தேடி எடுத்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி காலையில் வந்து நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா தோசை, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கறி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே ஜாலியாக வந்து அரட்டை அடிச்சுட்டே வந்து கிச்சனில் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ அவங்க தான் வந்து சிக்கன் கறி வந்து செய்ய போகிறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் அவங்க வந்து செஞ்சுருந்தாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. சிக்கன் கறியெலாம் செஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்துட்டு தங்கச்சியும் நானும் போய் தோசை ஊற்றி சாப்பிட்டோம். ஸோ அவ்வளோதான். மற்ற ஒர்க் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. நின்றுட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே வம்புழுத்துக்கிட்டே வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதெல்லாம் பார்க்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லைஃப் தானே நம்மளும் காலேஜ் படிக்கும்போது நம்ம வாழ்ந்துருப்போம். காலேஜ் படிக்கும்போதும் சரி, நம்ம வந்து வேலை பார்க்கும்போதும் சரி, நம்மளோட கொலீக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம இப்படி தானே இருந்திருப்போம். ஸோ இப்போலாம் வந்து எனக்கு அதை கொஞ்சம் வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. என்னென்ன ஐட்டம்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு சிக்கன் கறி வந்து கொஞ்சம் நேரம் வந்து மேரினேட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹாலில் உட்காந்து விளையாடிட்டு பேசிகிட்டு இருந்தோம். இன்னொரு தம்பி வந்துட்டு உள்ளே வந்துட்டு பலூன்லாம் ஊற்றி வச்சுட்டு இருக்கான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் அது ஒரு மாதிரி நல்லா மசால் கறி மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படின்னு தெரியல, பேச்சுலர்ஸ் கறி அப்படின்னு சொன்னா தம்பி. இந்த பக்கம் வந்து தங்கச்சி வந்து தோசை ஊற்றிட்டுருக்கா. தங்கச்சி வந்து தேனிலேருந்து வந்திருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 vlog வந்து ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். தங்கச்சி வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் சுருளிங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தங்கச்சி தான் இப்போ அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் vlog ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்படிலாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. Happy birthday to you. Happy birthday to you. Hey, very good.
வெட்டு வெட்டு பின்னமா வேணா சப்போர்ட்டுக்கு பிடிச்சுக்க. நடந்து வருங்க. என்ன நடந்து வருதுன்னு பாப்போம். பார்த்து மூஞ்சி விழுந்து ஒண்ணுமே நடந்து வரல. பழம் நல்லா உடைச்சிருங்க. ஐயோ அப்புறம் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்த gift எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த gift வந்து பார்த்தீங்கன்னா தம்பியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கார்த்திக் அவங்க கொடுத்துருந்தாங்க. நைட் லேம்ப் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. பிங்க் கலரில் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது அந்த கிஃப்ட்டுமே. ஸோ கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த பாண்டாலாம் வச்சு ரொம்ப அழகாக வந்துருந்தது. ஸோ அந்த கேக்கோட ப்ரைஸே தம்பி வந்து நிறைய சொன்னான். எனக்கு அப்படியே ஷாக்கே ஆகிடுச்சு. என்னடா இவ்வளோ ப்ரைஸ் போட்டு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நைட் லேம்ப் வந்துட்டு சூப்பராக அழகாக கொடுத்துருந்தேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் அது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஸோ இப்படி தான் இருந்தது. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. ஒரு பொம்மை உட்காந்து பூனை பொம்மை உட்காந்து படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து தம்பியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஸோ அவங்களோட நேம் வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு வாங்கிட்டு வந்து கொடுத்தது. ஸோ உண்மையாகவே எனக்கு வந்த கிஃப்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மெமரபுளான கிஃப்ட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிஃப்ட்டு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ அழகாக க்யூட்டாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்குமே ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். ஸோ நானும் என்னோடய ஹஸ்பண்டும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து என்னோடய வீட்டில் இல்லை. ஸோ ஃபோட்டோஸ் நிறைய இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் அதுக்குள்ளே ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கா தங்கச்சி தான். ஸோ அந்த வெடிச்சது அந்த கலராக அந்த ஜிகனாக இருக்கிறது எல்லாமே வீடு ஃபுல்லாக கிடந்தது. ஸோ அதை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நான் கேம்பில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அங்கே வந்து நம்ம கிளம்பணும். நான் வந்து பக்கத்தில் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ கூப்பிட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ இந்த கிஃப்ட்டு தான் என்னோடய மெமரபுளான ஒரு கிஃப்ட்டு. ஸோ தம்பியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் கொடுத்துருந்தாங்க. அந்த பொண்ணு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வரும்னு கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு கிடைச்ச எல்லாமே சின்ன சின்ன கிஃப்ட்டு தான். பட் வந்து ரொம்ப ரொம்ப மெமரபுளான கிஃப்ட் எல்லாமே. ஸோ அப்புறம் ஈவினிங் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டோம். இதெல்லாம் நம்ம குழந்தை. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து அந்த ஃபங்க்ஷனில் ஒரு 1 hour கிட்ட கேப் கொடுத்தாங்க. எல்லாம் போயிட்டு வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு செயின் ப்ளஸ் வந்து ஒரு ஏரிங் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஸோ நான் அதை போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஃபைனலாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தம்பி தான் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். நானும் தம்பியும் சேர்ந்து தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஃபைனல் பிக் காட்டுறேன் எப்படி இருந்ததுன்னு.
இதுதான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நான் போடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்துட்டு இப்போ நம்ம ரிட்டர்ன் வந்து நம்ம ஃபங்க்ஷன் வந்து கிளம்பிடலாம். நல்லா இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கேம்பில் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யாராவது போஸ்டிங்கில் இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அவங்கள வந்து சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ அங்கே தான் நான், தங்கச்சி, அப்புறம் நெய்பர்ஸ், அப்புறம் நெய்பர் ஃப்ரெண்ட்ஸு, தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாம் போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக ஸோ அங்கே இருக்கிற எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சேர்லாம் எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டுட்டு அந்த ஸ்டேஜில் தான் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபங்க்ஷனில் உட்காண்ட்ருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து ஒரு அண்ணா வந்து வந்திருந்தாங்க. அக்கா நான் உங்களை நான் எமர்ஜென்சியாக பார்க்கணும், உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லவும் நான் ரொம்ப பயந்துட்டேன், என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவசரமாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஹஸ்பண்ட் வந்து என்னோடய பர்த்டே கிஃப்டாக லவ் பேர்ட்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கிடைச்ச கிஃப்ட்லேயே ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டுக்கு ஒரு உயிர் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இந்த கிஃப்ட்டு தான் எனக்கு ரொம்ப. நன்றி. தனித்திறன் வாய்ந்த இந்த நாட்டிய கலைஞரை
அன்னைக்கு டே வந்து எனக்கு அப்படி தான் போச்சு. என்னோடய பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். பர்த்டே அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து அந்த கேம்ப் ஃபங்க்ஷன் அப்படி தான் ரொம்ப ஹாப்பியாக போனது. அப்புறம் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சியும் நானும் வந்து ஈஸா வந்திருந்தோம். ஹஸ்பண்ட் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கார் எடுத்துகிட்டு வேறு எங்கேயாவது நம்ம போயிருந்துருக்கலாம். ஸோ நிறைய பிளேஸ் வந்து என்னால் காட்டியிருக்க முடியும். பட் இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து அன்னைக்கு டேட்டில் வந்துட்டு சென்னையில் தான் இருந்தாங்க. கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை அவங்களுக்கு. அதனால் வந்துட்டு சென்னையில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால ஸோ நான் மட்டும்தான் அவளை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். எனக்கு வந்து என்னென்ன இடம் தெரியுமோ, ஸோ பஸ் ரூட் எங்கெல்லாம் தெரியுமோ அங்கே மட்டும்தான் நான் வந்து கூட்டிகிட்டு போக முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து நானும் தங்கச்சியும் மட்டும்தான் ஈஸா வந்திருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸா விசிட் பண்ணுறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் டிவியில் தான்க்கா பார்த்துருக்கேன் அப்படிலாம் வந்து சொன்னான். பட் நேரில் கூட்டிகிட்டு போய் காமிச்சது அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வண்டியில் தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போனோம். ரொம்ப பக்கம்தான், 10 நிமிஷத்தில் நடந்து போயிடலாம். பட் வந்து இந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் ஹாப்பியாக ஜாலியாக இருந்தது. ஸோ அதனால் பெர் மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஈஸாவோட ஃபுல் வியூ நல்லா தங்கச்சி கூட்டிகிட்டு போய் நல்லா காட்டினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள அந்த தியானம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சிலைக்கு கீழே அந்த இடத்துக்கிட்ட போனோம் அப்படின்னா நம்ம வந்து சின்ன ஒரு செம்பில் வந்து நம்ம தண்ணி வாங்கி சுவாமிக்கு நம்ம கையால் அபிஷேகம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 15 ரூபாய் கிட்ட அந்த வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு சுவாமிக்கு 2 பேரும் அபிஷேகம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தியானம் பண்ணால் ஒரு 10 நிமிஷம் கிட்ட. இங்கே பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் லிங்க பைரவி கோயில் இருக்கு இல்லையா, நம்ம ஈஸாக்கு ஆப்போசிட்டில் அங்கே தான் வந்து போகணும். ஏன்னா இப்போயே டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 4:30 கிட்ட ஆகிடுச்சு. வீட்டிலேருந்து கிளம்புனதே நாங்கள் ரொம்ப லேட்டு தான். ஏன்னா அன்பிளானாக கிளம்புனோம். ஸோ எங்கே போகிறதுனே தெரியாமல் வந்து கிளம்புனோம். ஸோ இங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து லிங்க பைரவி கோயிலுக்கு பார்க்கலாம். ஸோ ரொம்ப நிறைவாக வந்து சாமியில் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து வந்து லிங்க பைரவி கோயிலுக்கு நம்ம போயிடலாம். நம்ம ஈஸா வந்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. பட் வந்து நம்ம வந்தோம் அப்படின்னா மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா இங்கே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கசமுசெல்லாம் இருக்காது, ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ நிறைய பஸ் சவுண்டு, நம்ம இங்கே இருக்கிற மாதிரியான ஒரு சவுண்ட்ஸ்லாம் அங்கே அதிகமாக கேட்காது. ஸோ ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி நிறைய சுற்றி மரங்கள் நிறையா இருக்குங்கிறதுனால மைண்டு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து சுற்றி பார்த்துட்டு நம்ம ரிட்டன் வந்து மாட்டு வண்டியிலே தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போனோம். போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மைல்டாக வந்து வயிறு வந்து பசிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு நானும் தங்கச்சியும் வந்து ஒரு பொட்டேட்டோ ரோல், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து லிங்க பைரவி கோயிலுக்கு நம்ம போகலாம். தங்கச்சி தான் வந்து இன்றைக்கி வந்து ட்ரீட்டு, அவங்களோட செலவு தான் இன்றைக்கி. ஆக்சுவலாக ஊருக்கு வந்தால் யார் வராங்களோ அவங்க தான் செலவு பண்ணணும். பட் என்னோடய தங்கச்சியுமே வந்து ஒரு சில இடத்துல நீ பண்ணாதக்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஊருக்கு போனாலுமே அப்படி தான், அவங்க தான் செலவு பண்ணுவாங்க, என்னை ஒரு செலவு கூட பண்ண விட மாட்டாங்க. ஸோ ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரோல் வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் காரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கிட்டு லிங்க பைரவி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் வந்து யூஸ் பண்ண வேண்டாம், ஃபோனை கொடுத்துட்டு வந்துடுங்க வெளியே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நாங்கள் ரிட்டன் வந்து நாங்கள் உள்ளே கிளம்பிட்டோம். போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அப்படியே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ஐ லவ் கோவை வந்தாச்சு.
அப்படியே ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்டு கிட்டே இறங்கணும் அப்படின்னா ஐ லவ் கோவை நமக்கு ரொம்ப நியர்பை தானே, பக்கம் தானே, நடந்தே போயிடலாம். ஸோ அப்படியே வந்து அந்த இடத்தையும் காட்டி முடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் வந்து டவுன் ஹால் வரைக்கும் நடந்தே போனோம். ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், எல்லாமே பக்கம் தான், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ நைட் டைம் பார்க்குறதுக்கு லைட்டிங்ஸ்லாம் அப்படியே ஜாலியாக போயிட்டு திரும்ப போகிற வழியில் அப்படியே லைட்டாக டீ காஃபிலாம் சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10:30 இருக்கும். நான் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது 11 o'clock கிட்டே இருக்கும். போகும்போது தோசை வாங்கிட்டு போயிட்டோம் 2 பேர் சாப்பிட்றதுக்காக. ஸோ எங்களுக்கு டே வந்து இன்றைக்கி இப்படி தான் போச்சு. ஸோ இந்த vlog பார்த்த உங்களுக்குமே ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கொடுத்துருங்க, ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பேசலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. நான் கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ. பாய்.